இதெல்லாம் எங்க நடந்தது? கிறிஸ்டியன் சபாத் கீப் பண்ணதுக்காகவே எத்தனையோ கிறிஸ்தவங்களை அழிச்சிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1260 வருஷத்துக்குள்ள ஒரு 80 போப். ஆனா கொண்டது எவ்வளவு பேர் தெரியுமா? more than 100 million people. யார என்னத்துக்காக? போப்பை எதிர்த்தாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க பரிசுத்தவான்களை ஒடுக்குனாங்க. பரிசுத்தவான்கள்னா யாரு? ஏசு கிறிஸ்துவ சேவிக்கிறவங்க. கிறிஸ்தவர்கள்னா அந்தி கிறிஸ்துவை உடைய ஞாயிற்றுக்கிழமை வசிப்புக்காரங்கள்ல. ஓகே, ஆண்டவருடைய ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள், சபத்தை கீப் பண்ற கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை சேவிக்கிறவங்க. ஓகே, அடுத்தது வாரம் ஏன் இதை நான் சொல்றேன்டா. ஓகே, ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் உலகத்துல. ஓகே, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினது யாரு? ரோம ராஜ்யத்துக்கு உட்பட்ட ராஜ்யங்கள் உருவான பிறகுதான். ஓகே, சீசர் மாற்ற நினைச்சான், சக்சஸ் ஆகல. ஓகே, நெப்போலியன் மாற்ற நினைச்சான், சக்சஸ் ஆகல. ஆனா உலகத்தின் கேலண்டரையும் ஹிஸ்டாரிக்கல் டைமிங்கையும் மாத்தினது யாரு? கிரிகோரி. இன்னைக்கு நீங்க வீட்டு வழியா வச்சிருக்கிற கேலண்டருக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர். யாருனால் உருவாக்கப்பட்டது? கிரிகோரின்ற போப்பால, ரோமால. ஓகே, ஸோ தேவண்ட காலங்கள் பிரமாணங்கள்னா என்ன? தேவன் சன்செட் டு சன்செட், ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து அடுத்த சூரிய அஸ்தமானம் வரைக்கும் ஒரு நாள். ஆனா அத நடு இரவுக்கு கொண்டு போனது யாரு? கிரிகோரி. ஓகே, போப். ஓகே, 360 நாள் கேலண்டர். ஓகே, அதுலயும் லீப் இயர் வரும் யூத கேலண்டரின் படி, பைபிளிக்கல் கேலண்டரின் படி. அந்த மாதத்துக்கு 13 மாதம். ஏன்னா அவங்க லூனா கேலண்டரை பார்த்து தான் எல்லாம் செய்வாங்க. ஓகே, அந்த கேலண்டரை 365 ஆக்கி அவ்வளவு கேலண்டர் மாதத்துக்கும் பேகன் பெயர்களையும் கிழமைகளுக்கு பேகன் பெயர்களை ஆட் பண்ணது யாரு? அதுவும் போப் தான். ஓகே, ஆண்டோடைய காலங்கள்ல அவருடைய பண்டிகை நாட்கள் உட்படுது. ஓகே, அவருடைய பாஸ் ஓவர் இந்த மாசம் வருது, பஸ்கா பண்டிகை. ஓகே, கூடார பண்டிகை, உடன்படிக்கையின் பண்டிகை, பெந்தைகோஸ்து நாள் பண்டிகை, இதெல்லாம் விட்டுட்டு ஓகே கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இதெல்லாம் மாத்தினது யாரு? சென்ஸ் டே, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, ஐ டோன்ட் நோ. எல்லா ஃப்ரைடே எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? பஸ்கா நாளில் சிலுவையில் அரிக்கப்பட்டு ஓய்வு நாள் மாலையின் போது 3 இரவு 3 இரவு பகலும் முடிய உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு 1.5 நாள்ல உயிர் தெழுந்த இயேசு உருவாக்குனது யாரு? அதுவும் போப் தான். ஓகே, காலங்களை மாத்தினாங்க. பிரமாணங்கள் 10 கற்பனையை மாத்தினது யாரு? அதே கத்தோலிக் தான். வேதத்துல மாற்றங்கள் உருவாக்குனது யாரு? அதுவும் கத்தோலிக்கர் தான். கத்தோலிக்கர் நான் மக்களை குறிப்பிடல, அவங்க பாவம். அவங்க தங்களோட பெற்றவங்க தங்களுக்கு சொன்னது, தங்களோட பேரன் சொன்னதை பின்பற்றி அவங்க பைபிளை அறியாதனால. இப்போ மோஸ்ட்லி பாருங்க, கத்தோலிக் ரிலிஜன்ல நியூ டெஸ்டமெண்ட் தான் வச்சு புஷ் பண்ணுவாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் பத்தி கதைக்கவே மாட்டாங்க. கத்தோலிக்கர் வேதத்தை வாசிக்கணும். கத்தோலிக்கர் பாவம், கத்தோலிக்காக்கள் பாவம். அவங்க என்ன செய்வாங்க? ஓகே, அவங்களோட தலைமை ஓகே போப்மார் என்ன செஞ்சாங்க? இப்படி ஒரு கரப்டடான காரியத்தை செஞ்சாங்க. ஓகே, வேதம் எச்சரிக்குது. அவன் என்ன செய்வானா? தேவனுடைய காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆமென். அப்படி எச்சரிப்பு இருக்கத்தக்கன நாங்க என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினவங்களோட சேர்ந்து நாங்க ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆமென். நாங்க ரோமுக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஓகே, சோ எங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு ஆண்டவர். என்ன ரீசனா தான் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு. ஆண்டவர் சொல்றார், அவன் பரிசுத்தவான்களையும் அவன் மேற்கொள்வான் யுத்தம் பண்ணி. ஓகே,
இதுக்காக தான் இந்த தீர்க்கதரிசனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, வேற ஒன்றுக்காகவும் இல்லை. அவருக்கு ஆண்டவர் ஐ எம் பவர்ஃபுல் காட்னு ப்ரூஃப் பண்றதுக்கு இல்லை. நான் நினைச்சதுதான் நடக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை. நடத்தி பாரு, என்னோட மோதி பாரு அப்படின்னு சொல்றதுக்கு காட்ட இல்லை. ஓகே, எங்களுக்கு சொன்னார். அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு மேல பாரத்தை கொடுக்க மாட்டார். தப்பிச்சையில போக்காட்டான வழிகளை உருவாக்குவார். ஆமென். ஸோ அதுக்காகத்தான் இந்த வார்னிங்கை கொடுத்துருக்கார். குற்றத்தான் நான் சொல்றது, குற்றப்படுத்துறோட நான் என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு எங்களுக்கு இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி கொடுக்குற வேதத்தை நாங்க என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துறாங்க. அது அந்த காலம் இந்த காலம் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? ஓகே, ஆனா குற்றம் செய்யறவங்களை திருத்துறதுக்கு முற்படுறாங்க. இல்லை, அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன நடக்குது? நாங்க குற்றத்தை பார்க்கறது இல்லை. ஓகே, குற்றப்படுத்துறவங்களை வெறுக்கிறோம். ஓகே, அதனால தான் இன்னைக்கு வேதம் உலகத்துக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தப்புறதுக்கு ஒவ்வொரு வழியும் உருவாக்கி கொடுத்துருக்காரு, எஸ்கேப் ரூட்டுகளை கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்சு குழியில விடக்கூடாது, நாங்கள் கவனமா இருக்கணும். ஆமென். ஸோ பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஓகே, இவன் கடுமையான காலம் எப்ப இருக்குமா? இந்த வார், பரிசுத்தவான்களுக்கு எதிராக நடக்கிற யுத்தம் எவ்வளவு காலம் இருக்குமா? ஒரு காலமும் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். ஒரு காலம்னு சொன்னா ஒரு இயர், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், 6 மாதம். ஓகே, ப்ரொஃபட்டிக் இயர் ஒரு நாள் என்னவா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு. அப்போ 360 இது வேதத்தின் காலம். ஒரு வருஷத்துக்கு 360 நாள்னா 3 வருஷத்துக்கு 1260 நாட்கள் வருது. அங்கே இதே நீங்க வெளிப்பாடு புத்தகத்துல வாசிங்கன்னா அவனுக்கு பரிசுத்தவான்களை மேற்கொள்றதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது? யுத்தம் பண்றதுக்கு 42 மாதம். இதே 3 வருஷத்தை தான் அங்கேயும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 1260 வருஷம் வரும். ஓகே, இதை ஆராய்ஞ்சவங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. ஓகே, 1260 வருஷம் உண்டா 538 போப் ஒஃபிஷியலா ஆட்சி அமைச்சது. ஓகே, அதுல இருந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. பெர்த்தியர் போப்பை ஜெயிலுக்கு போட வரையும் அங்கே போப்புக்கு கீழே தான் அங்கே யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரியும் அங்கே ரூல் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு மிருகம் அங்கே காயப்பட்டிருக்க நேரம், அதே காலத்துல போப்பை ஜெயிலுக்கு போடுற நேரம் தான் அமெரிக்கா என்ன செஞ்சது? டிக்ளேர் பண்ணிச்சு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு, இங்கிலாண்டை விட்டு. எல்லாம் கம்பைன்ட் இருக்கு, எல்லாம் ஹிஸ்டாரிக்கலா தான் போகுது. பைபிள் ஒண்ணுமே அங்கே பெட் டைம் ஸ்டோரி சொல்லல உங்களுக்கு. வேர்ல்ட் ஹிஸ்டரி தான் பைபிள் ப்ரொஃபஸி, பைபிள் ப்ரொஃபஸி தான் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஓகே, ஸோ உங்களுக்கு உலக மணக்கண் குருட்டாட்டம் பிடிச்சவங்க, ஓகே, அந்தி கிறிஸ்துவோட வழியில நிக்கிறவங்க, இதே அந்தி கிறிஸ்துவ சண்டே உருவாக்குன அவன் காலங்கள் பிரமாணம் மாத்தினா காலங்கள் மெயின் ஆண்டோட ஓய்வு நாள் சபத்தை சண்டேக்கு மாத்தினது யாரு? அது செஞ்சது யாரு? ஆண்டவர் பிரதானமா என்ன ஆராதிக்கிறதுக்கு 7ஆம் நாள் நான் உங்களுக்கு ஓய்வு நாளா கொடுத்திருக்கேன், என்னுடைய ஓய்வு நாளா கொடுத்திருக்கேன், அவருடைய ஓய்வு நாள். ஓகே, அவரோட காரியம். ஓகே, அவங்களுக்கு வர்ஷிப் பண்ணவும் அவரை துதிக்கவும் காலங்களை கொடுத்திருக்காரு. ஓகே, மற்ற நாள் போய் வேலை செய், ஜெபி, 3 நேரம் ஜெபி, துதிக்கிற ஆராதனைக்கு இன்னும் ஒரு காலம் இருக்கு. அது ஆண்டவர் அவரோட ஓய்வு நாள் எங்களோட ஷேர் பண்றார். அதை மாத்தினது யாரு? ஆண்டவர் வெறுக்கிறார். ஓய்வு நாளை மீறக்குள்ள ஆண்டவர் வெறுக்கிறார். ஓகே, அங்கே சொல்றார், இஸ்ரவேலர் போய் தவிச்சு கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு எதிராக யுத்தத்தை நாங்கள் வெல்ல முடியாம இப்படி எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லக்குள்ள, நான் உங்களுக்கு அடையாளமா கொடுத்த எந்த ஜனங்கள்னு உங்களுக்கு அடையாளமா கொடுத்த இந்த ஓய்வு நாளை நீங்க மீறினீங்க, விட்டு விட்டீங்க. அதை மாத்தினது யாரு? ஆண்டோட காலங்கள் அது பிரதானமான ஒரு காலம். அதை மாத்தினது யாரு? அதே போப் தான், அதே ரோம். ஸோ இதில் நீங்க யோசிக்க கூடாது. கொண்டு வருவாங்க கான்ஸ்டன்டினோபிள் ரோம கிறிஸ்தவ நாடா மாறின, கான்ஸ்டன்டினோபிள் கிறிஸ்தவனா மாறினான்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஏன்னா மித்ஸ் இருக்கு, பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்கு. கான்ஸ்டன்டினோபிள் பைபிளை கையெடுத்து பைபிள் தான் இந்த
வாழ்க்கைய இதுதான் இதுபடித்தான் நான் வாழ்வேன்னு சொல்லி எங்கேயா சொன்னதா இருக்கா? கான்ஸ்டன்டினோபிள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இங்கே எது இருக்கா கான்ஸ்டன்டினோபிள் சொன்னது? கான்ஸ்டன்டினோபிள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டா ஏன் சண்டே டிக்ளேர் பண்ணா ஹோலிடேயா? யோசிச்சு பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் மித்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு நாட்டை ஸ்டேபிள் படுத்த அரசியல்வாதிகள் இன்னமும் செய்வாங்க. ஓகே, இன்னைக்கு உங்க நாட்டு அரசியல் தலைவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அவங்க அவங்க என்ன மெஜாரிட்டி அனாக்களோட கூட நிற்கிறாங்களோ அது சரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கான்ஸ்டன்டினோபிள் கிறிஸ்தவனா மாறினா அப்படின்னுலாம் அங்கே சான்றுகள் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். ஓகே, ஸோ ரோம் இவ்வளவு செஞ்சு இன்றைக்கும் அங்கே ஆட்சியில் இருக்கு. ஆமென். ஸோ அங்கே ஆண்டவருக்கு எதிராக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்குதே இன்றைக்கு ரோம் தான். ஓகே, ஸோ அதை நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஓகே, இந்த காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். ஆமென். நியாய சங்கம் உட்காரும். எப்போ உட்காரும்? இடையில உட்காருமா? இல்லை, அவரோட முடிவு காலத்தில் என் அவரோட செகண்ட் கம்மிங்ல தான் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாக அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். ஆமென். அப்ப யாரு அவனுடைய ஆளுகையை நீக்கி போட போறது? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேவிக்கிற பரிசுத்தவான்கள். ஆமென். நீக்கி போடுவார்கள். வானத்திற்கு கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளினால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். ஆமென். இனி தானியேல் இந்த காரியங்களை கேட்டு கலங்கி போனான். ஏன் சொல்லுங்க? பரிசுத்தவான்களுக்கு எதிரா, தேவனுடைய ஜனத்துக்கு எதிரா. ஓகே, தானியேல் தீர்க்கதரிசி நின்றபடியா அவன் எங்களை கண்டான். அந்த நேரம் இவங்கெல்லாம் டைம் டிராவலர்ஸ். இவங்க போட பார்த்தாங்க. எங்களை பார்க்கலுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுது நீங்களா அதை கண்டுபிடிக்கலுமா? ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? ஃபியூச்சருக்கு போய் பார்த்தாங்க. எங்களுக்கு நடக்க போற அக்கிரமங்களை பார்த்தாங்க. ஆண்டவரோட ஜனங்கள் எவ்வளவு துன்பப்படுதுன்னு பார்த்தாங்க. இல்லாட்டி இவ்வளவு விளக்கமா அறிஞ்சு கொண்ட பிறகு ஏன் இவன மனசு கலங்கிச்சு, கவலைப்பட்டுச்சு? ஏன்? தேவ ஜனத்துக்கு நடக்க போற அக்கிரமத்தை பார்த்தான். ஆமென். இனி சொல்லல இது யூதருக்கு நடக்கிற காரியங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லி சொல்லும் போது, ஆமென், நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நியாய பிரமாணத்தினால பரிசுத்தவான்களாக்கப்பட்ட ஜனங்களா இருக்கும். ஆமென். ஸோ எங்களுக்கு எதிராக எப்பயும் பிசாசும் அவனோட ராஜ்யமும், அவனோட ராஜ்யம்னா என்ன? அவனால் உருவாக்கப்படுற இந்த ராஜ்யம் ஓகே என்னவா இருக்கும்? யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால தான் எங்களுக்கு எந்த நாளும் தடைகள், எந்த நாளும் பிரச்சனைகள். ஓகே, நாங்கள் சில நேரம் வெறுப்படைகிற அளவுக்கு என்ன செய்யறோம்? துன்பப்படுறோம். யாருனால? பிசாசினால. ஆமென். ஓகே, இங்க வேலை எடுத்து மேலதிகாரிகளோ அவங்களோ இவங்களோ இல்லை, பிசாசு தான் எங்களுக்கு எதிராக இந்த யுத்தத்தை முடக்கி விடுறான். ஆமென். அந்த சிந்தனையோட இருப்பீங்கன்னு தான் நீங்க எப்பயும் அலர்ட்டா இருப்பீங்க. ஓகே, இந்த பைபிளை தூக்குறதுனால தான் பிரச்சனைன்ற அளவுக்கு நீங்க யோசிப்பீங்களா இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்களை யாரு வெண்டுட்டா? பிசாசு. ஓகே, ஏன்னா இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 13 வெளிப்படுத்தல் 13 எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மிருகம் இதே லாங்குவேஜை தான் அங்க யூஸ் பண்ற. இதே ப்ராஃபட்டிக் லாங்குவேஜை தான் அங்கே என்ன செய்யற யோவான் யூஸ் பண்றார். இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது யாரா? இங்க 13 பின்பு நான் கடற்கரை மலையின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இங்க தானியேல் சொல்ற சமுத்திரத்தின் மேல் அந்த 4 காட்டுகளும் அடித்தது. ஆமென். சோ சமுத்திரம்னா ஜனங்கள், மிருகம்னா ராஜ்யம். இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து என்ன செய்யும்? அவன் ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். ஆமென். அவன் ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ்ல அப்படித்தான் சொல்றாங்க. இனி நான் கடற்கரை மலையில் நின்றேன். ஓகே, கடல் அவ்வளோ குவான்டிட்டி. கடற்கரை மலை என்ன எழுமா? ஏழாது.
ஓகே, அந்த அளவான ஜனத்தில் இல்லை மனமேல். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மக்களிலிருந்து, ஜனத்தொகையிலிருந்து, வித்தியாசமான பாஷைக்காரர்களிலிருந்து ஒரு